டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக எலோன் மஸ்கிற்கு $1 டிரில்லியன் சம்பளம் வழங்க டெஸ்லாவின் வருடாந்த கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உலகின் முதலாவது பணக்காரரான டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எலோன் மஸ்க் தனக்கு $1 டிரில்லியன் சம்பளம் வழங்குமாறு டெஸ்லா பங்குதாரர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சம்பள உயர்வு வழங்கப்படாவிட்டால் டெஸ்லாவில் இருந்து விலகுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சூழலில் எலோன் மஸ்கின் சம்பள விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்த ஆஸ்டின் நகரத்தில் உள்ள டெஸ்லா தொழிற்சாலையில் வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது. அப்போது டெஸ்லா நிறுவனத்தில் எலோன் மஸ்கை வைத்திருப்பது நிறுவனத்தின் எதிர்காலத்திற்கு நல்லது என்றும் அவர் வெளியேறினால் நிறுவனத்தின் பங்கு விலை வீழ்ச்சியடையக்கூடும் என்று டெஸ்லாவின் தலைவர் ரொபின் டென்கோம் தெரிவித்துள்ளார். இதனால் எலோன் மஸ்கின் சம்பள விவகாரத்திற்கு ஆதரவு அளிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கூட்டத்தில் அனைவரையும் வியக்கத்தக்க வகையில் எலோன் மஸ்குக்கு $1 டிரில்லியன் சம்பளம் வழங்க அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஒப்புதல் அளித்தனர். மொத்தமுள்ள பங்குதாரர்களில் 75% அதிகமானோர் இந்த முடிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளனர்.